ஆனா எல்லாரும் கேர்ஃபுல்லா வரணும். மின்னல் தாக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்கூல் நோ ஃப்ளையிங் ஜோன் ஆயிடுச்சுன்னு அப்பவே சொன்னேன்ல. யாராலும் இனிமே இங்க பறக்க முடியாது. பறந்தா நிரந்தரமா பறந்துட வேண்டியதுதான். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மேடம் கானூன் கோப காப்பாத்திட முடியுமா? ஒரு தடவை ஸ்கூல்ல டிசிப்ளின் வந்துடுச்சுன்னா அப்புறம் நானே போய் அவங்கள கூட்டிட்டு வருவேன். என்ன புரிஞ்சுதா? மேடம் காணுங்கோவ நான் கூட்டிட்டு வர விட்டாதானே உங்களால அவங்கள இங்க கூட்டிட்டு வர முடியும். திரும்ப போங்க. மிஸ் செக்யூரிட்டி, நீங்க சொல்ற டிசிப்ளினே இல்ல, ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்த்தனம் பண்ணதான் செய்வாங்க. லைஃப்ல கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணணும் இல்லையா? லைஃப்ல என்ஜாய் பண்ண உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனா எங்க பசங்க படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க, விளையாடுறதுக்கு இல்ல. கமான், உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொன்னேன்ல. நம்மால பறக்க முடியாதான்? அப்ப மிஸ் செக்யூரிட்டி எப்படி பறக்கலாம்? யாராலையும் பறக்க முடியாதுன்னு தானே அவங்க சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுக்கு விங்ஸ் வந்திருக்கலாம், அதனால அவங்க ஹியூமனா இல்லையோ என்னவோ. எஸ், யூ ஆர் ரைட் மைரா. அப்படின்னா பேர்ட்ஸால பறக்க முடியும். அதனாலதான் ஈகிள் மேன் பறக்குறாரு. அவங்க பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க, விங்ஸ் எல்லாம் இருக்கு. மிஸ்டர் மெக்டிஷியன், உங்களால விங்ஸ் கொடுக்க முடியுமா? இப்போ கொடுக்குறேன். தேங்க்யூ மிஸ்டர் மெக்டிஷியன். இதோ இப்ப வர.